வேட்டையாடு விளையாடு யூடியூப் சேனல் சார்பாக வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் அனைவருக்கும். தற்பொழுது நாட்டில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு பேச்சு என்பது அதிமுகவை பற்றியது. குறிப்பாக செங்கோட்டையன் அவர்களை பற்றி இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம், அவர் கடந்த 5ஆம் தேதி தன்னுடைய நிலைப்பாட்டை கூறுகிறேன் என்று சொன்னார். அதன்படி அவர் சில கருத்துக்களை முன்வைத்தார். அதில் முக்கியமானது பிரிந்தவர்களை சேர்ப்பது என்பது. கட்சி ஒற்றுமைக்கு பாடுபட வேண்டும், அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பாடுபட வேண்டும். அப்பொழுதுதான் 26 தேர்தலிலே நாம் வெற்றி இலக்கை எட்ட முடியும் என்பது அவருடைய கருத்து. அது அனைவராலும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு கருத்து தான். இது எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. காரணம், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இங்கு ஒற்றுமை நீங்கிடில் நம் அனைவருக்கும் தாழ்வு என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஆகவேதான் ஒற்றுமையை பற்றி அவர் பேசியிருக்கிறார். காலம் கடந்து பேசினாலும் கூட இது வரவேற்கத்தக்க ஒன்றுதான். இவ்வளவு காலம் அவன் இதை ஏன் பேசாமல் இருந்திருக்கிறார் என்றால் அதற்குரிய காரணங்கள் பலவாக இருக்கலாம். ஆனால் தற்பொழுது தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அந்த கட்சி என்பது சங்கிகளால், பிஜேபியால் கபலீகரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அவர்களின் கைப்பிடிக்கில் ஒரு கைப்பாவையாக சிக்கிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடியார். நம்முடைய செங்கோட்டையன் அவர்களை கூட இயக்குவது பிஜேபி என்றுதான் சொல்லப்படுகிறது. என்றாலும் கூட அவரை நாம் ஆதரிப்பதற்கு ஒரு காரணம், அவர் ஒற்றுமையை குறித்து பேசுகிறார், எல்லோரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று பேசுகிறார். இந்த வாதம் ஒரு வரவேற்கத்தக்க ஒன்றுதான். காலச்சூழல் பிஜேபியிலிருந்து அவரை கழட்டி விடலாம். ஆனாலும் கூட கட்சி ஒற்றுமை என்று வரும்பொழுது கட்சி ஒற்றுமையாக இருக்குமானால் அது தன்னை காத்துக்கொள்ளும் என்பதுதான் நம்முடைய கருத்து. ஆகவே மூத்த தலைவரான செங்கோட்டையன் அவர்களின் கருத்தை இன்று முளைத்த காளானாக இருக்கின்ற எடப்பாடியார் அவர்கள் வரவேற்று அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை விடுத்து அவர் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் செங்கோட்டையன் அவர்களை நீக்கியிருப்பது கடுமையாக கண்டிக்கத்தக்க ஒன்று. அவர் என்ன கருத்து கூறுகிறார் என்பதை உற்று கவனித்து பிரிந்தவர்களை இணைப்பது சிறப்பு என்பது அனைத்து தொண்டர்களாலும் பரவலாக வரவேற்கப்படுகிறது. எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை துவங்கி எவ்வளவு இன்னல்களுக்கிடையே, எதிர்ப்புக்கிடையே தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டும் கூட அவர் தொடர்ந்து அந்த முயற்சியிலே வெற்றி பெற்றார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அறியாதவர் எடப்பாடி அவர்களுக்கு எந்த வரலாறுமே தெரியாது. ஒரு சிறு குழந்தை கூட சொல்லும், கம்பராமாயணத்தை இயற்றியது யார் என்று கேட்டால் அதிலேயே பதில் இருக்கிறது, கம்பன் என்று. ஆனால் சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணம் என்று சொன்னவர்தான் நம்முடைய மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள். அவர் தோட்டத்திலே பணி செய்து கொண்டிருக்கிற போது அங்கே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. நீங்கள் சமீபத்தில் படித்த புத்தகம் என்ன என்று கேட்டபோது, படித்து கொண்டிருந்தேன், படித்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் அது புத்தகம் என்பது, அந்த தலைப்பு என்பது, இது மறைந்துவிட்டு இது இருக்கிறது என்றெல்லாம் அவர் கூறியதை பொய் மேல் பொய் பேசுகிற ஒரு பழக்கத்தை அவர் கொண்டிருக்கிறார். திராவிடம் என்றால் என்ன என்று ஒரு கேள்விக்கு ஒரு செய்தியாளர் கேட்டபோது, ஐயையோ, பெரிய விஷயங்கள் எல்லாம் என்னை கேட்காதீர்கள் என்றார். இப்படிப்பட்ட ஒரு தற்குறியாக இருக்கின்ற ஒரு எடப்பாடியார் அவர்கள் மூத்தவர்களை மதித்து அவர்களுடைய சொல்படி நடந்தால் நல்லது என்பது எம்முடைய கருத்து. அவருக்கு வழிகாட்ட சரியான ஆட்கள் இல்லை என்பதுதான் உண்மை. வெறும் ஜால்ராக்களை அருகே வைத்துக்கொண்டு கூலிக்கு மாரடிக்கிற ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு அவர் இப்படிப்பட்ட தாந்தோன்றித்தனமான செயல்களை செய்து கொண்டிருப்பது கட்சிக்கு அழகல்ல. கட்சியை மேலும் அது பலவீனப்படுத்தும் என்பதை அவர் உணர வேண்டும். இல்லாவிட்டால் அதிமுகவில் இருக்கின்ற அடிப்படை தொண்டர்களின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். அடிப்படை தொண்டர்கள் இல்லாமல் அந்த கட்சி இல்லை என்பதை அவர் புரிய வேண்டும். வெறும் மேல்மட்ட தலைமையர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு கட்சி நடத்த முடியாது. மக்கள் வாக்களிக்க வேண்டும். இதுவரை 10 முறை தோல்வியை தழுவி இருக்கின்ற அதிமுகவுக்கு இழுக்கை தேடி கொண்டிருந்தவர்
கொண்டிருப்பவர் எடப்பாடியார் அவர்கள். ஆகவே தலைக்கணத்தை விட்டுவிட்டு தன் இருப்புக்கு எங்கே அபாயம் வந்து விடுமோ என்கின்ற அச்சத்தை விட்டுவிட்டு அவர் ஒற்றுமையாக இருந்து அனைவரையும் ஒருங்கிணைத்து கட்சியை வழிநடத்த முன்வர வேண்டும். இதுதான் அனைவர்களின் எதிர்பார்ப்பு ஆகும். நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் ஆதிகாலந்தொட்டு இந்த கட்சியிலே பயணித்தவர். அவருக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடம் நெருக்கம் இருந்தது. அம்மையார் ஜெயலலிதா அவர்களிடமும் நெருக்கம் பாராட்டினார். அந்த அளவிற்கு அவர் அத்துணை வரலாறுகளையும் விரல் நுனியில் வைத்திருப்பவர். அவருக்கு தெரியாத விஷயங்களே இல்லை. அந்த அளவிற்கு அவர் எல்லாம் தெரிந்திருந்தாலும் ஒரு முழு நிறைகுடமாக எப்போதும் அமைதியாக இருப்பார். அதுதான் அவருடைய சிறப்பு. எடப்பாடியாரை போல குறைகுடம் கூத்தாடும் என்பார்களே, அதுபோல் கூத்தாடி கொண்டிருக்க மாட்டார்கள். நிறைவானவர்கள், முழுமதி உள்ளவர்கள், அறிவுஞானத்தில் சிறந்தவர்கள் எப்பொழுதுமே அமைதியாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த வகையிலே செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு இந்த கருத்தை உதிர்த்திருப்பது மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. கட்சியில் உள்ள அனைவரும் இதை வரவேற்கிறார்கள். நீங்கள் ஒரு காட்சியை பார்த்திருப்பீர்கள். நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஒரு இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார். ஒரு விழாவிலே அவருக்கு சால்வைகள் கொடுக்கப்படுகிறது. அதை வாங்கி வாங்கி செல்லூர் ராஜுவின் முகத்திலே அடிப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஒரு தாந்தோன்றித்தனமான ஒரு தலைவரை நீங்கள் எங்கேனும் சந்தித்திருப்பது உண்டா? அவருடைய கூட்டத்திற்கு ஆம்புலன்ஸ் கடந்து போனாலே அலறுகிறார். ஏன் இப்படி? எதனால் இப்படி? என்ன இவர் தமிழ் அப்படியே சொற்பொழிவை ஆற்றி கிழிக்கிறாரா? தமிழில் ஒழுங்கான சில வார்த்தைகளை பேசுவதற்கு கூட தெரியாமல் திணறுகிறவர் இவர். இவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவருடைய தற்குறித்தனமும் அண்ணாமலை கூறியது போல ஒரு தற்குறி என்றுதான் சொல்ல வேண்டும். அவருக்கு பொது அறிவும் இல்லை, பட்டறிவும் இல்லை, படிப்பறிவும் இல்லை, மற்றவர்கள் சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையிலும் அவர் இல்லை. இது அவருக்கு மிகப்பெரிய இழுக்கை தேடி தந்து கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய கட்சியின் தலைவராக இருப்பவர் முதலில் தலைமை பண்புக்கு தகுதியுடையவராக இருக்க வேண்டும். தலைமை பண்புகளை கற்றறிந்தவராக இருக்க வேண்டும். அந்த பண்புகளின்பால் அவர் நடப்பவராக இருக்க வேண்டும். அந்த பண்புக்குரிய எந்த இலக்கணமும், ஒரு இலக்கணம் கூட எடப்பாடியார் அவர்களிடம் நீங்கள் பார்க்க முடியாது. ஆம், அவர் தான் ஏதோ மிகப்பெரிய தலைவராக இருப்பதைப் போல எண்ணிக்கொண்டு, தான் இந்த கட்சியை உருவாக்கியவதாக எண்ணிக்கொண்டு தலைகால் தெரியாமல் ஆடிக்கொண்டிருக்கிறார். தயவு செய்து செங்கோட்டையன் அவர்களை நீங்கள் கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கியது மிகப்பெரிய தவறு. அவரை பின்பற்றி எத்தனை ஆயிரம் பேர்கள் இன்றைக்கு விலகுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதுவெல்லாம் கட்சிக்கு வளர்ச்சிக்கு உதவுமா? ஏன் இப்படி நடக்கிறது? இதை தவிர்க்க முடியாதா? என்ன உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய பதவி வெறி? அடுத்தவர்களுக்கு பகிர்ந்தளித்து எல்லோரையும் ஒருங்கிணைத்து எதிரிகளை சந்திப்பதுதானே ஒரு படை வீரனுக்கு அழகு. இருக்கின்ற தளபதிகளையெல்லாம் வெட்டி விட்டுவிட்டு கூட நிற்கிற செல்லூர் ராஜு அவர் முகத்திலே நீங்கள் அந்த சால்வையை விட்டெறிவது என்பது அவருடைய தன்மானத்திற்கு இழுக்கில்லையா? சுயமரியாதை கட்சியிலே இருந்து கொண்டு சுயமரியாதையை சொல்லிக் கொடுத்த பெரியவர், பெருந்தலைவர் பேரறிஞர் அண்ணா, நம்முடைய சுயமரியாதை சுடர் தந்தை பெரியார், மக்கள் திலகம் எம்ஜிஆர், பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர், இவர்களெல்லாம் இந்த கட்சியை எந்த அளவிற்கு பாடுபட்டு வளர்த்தார்கள் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்களா? மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியின் ஒற்றுமைக்காக, அவரை விட ஒரு மக்கள் தலைவரா நீங்கள்? எல்லோரையும் ஒருங்கிணைத்தார். அவருடைய கருத்துக்கு மாறுபட்டவர்களை கூட, முரண்பட்டவர்களை கூட, அவரை எதிர்த்தவர்களை கூட அவர் தேடிச் சென்று பார்த்து தன்னுடைய கட்சியில் சேர்த்தாரே. அவருடைய பண்பு உங்களுக்கு இருக்கிறதா? முதலில் எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பண்பே இல்லாதவர் நீங்கள் எப்படி தேர்தலை சந்திக்க முடியும்? எப்படி எதிரிகளோடு போரிட முடியும்? உங்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக இருப்பதாக நீங்கள் நினைத்து மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் மறைந்து இன்றைக்கு
இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னாலும் அவரை பற்றி மக்கள் பேசுகிறார்களே, பெருமைப்படுகிறார்களே, கண்ணீர் சிந்துகிறார்களே, அவர் இல்லையே என்று ஏங்குகிறார்களே. ஏன்? அவர் எல்லோரையும் அரவணைத்த ஒரே காரணம்தான், எல்லோருடையும் அன்பு பாராட்டிய ஒரே காரணம்தான், எல்லோருடையும் கருணை காட்டிய ஒரே காரணம்தான். அவருடைய அந்த தன்மை, அந்த பண்பு உங்களுக்கு துளியும் இல்லை என்பது மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய ஒன்று. உங்கள் கூட்டத்தை கடந்து செல்ல கூட ஒரு ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுவதற்கே உங்களுக்கு மனமில்லை என்றால் நீங்கள் எப்படி மக்களை மதிப்பீர்கள்? ஒரு அவசர ஊர்தி, அது ஒரு நோயாளியை காப்பாற்றக்கூடிய ஒரு செயலுக்காக போகிற ஒரு ஊர்தியை நீங்கள் தடுத்து அதிலே வருபவர் வாகனத்திலே ஓட்டிக் கொண்டிருக்கிற ஓட்டுநருக்கு உயிர் அபாயத்தை உருவாக்கக்கூடிய வகையிலே நீங்கள் பேசுகிறீர்களே, இதுதான் தலைமை பண்பா? எப்பொழுது நீங்கள் இது போன்ற சில்லறைத்தனமான பேச்சுக்களை பேசத் துவங்கினீர்களோ அப்பொழுதே உங்களுடைய புகழ், உங்களுடைய பெருமை, உங்களுடைய தகுதி என்னவென்று மக்களுக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. இப்படிப்பட்ட செயல்களால் நீங்கள் கீழ்த்தரமான ஒரு நபராக அறியப்படுகிறீர்கள். தயவு செய்து நீங்கள் செங்கோட்டையன் அவர்களை ஆதரித்து அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு பிரிந்தவர்களை ஒன்று சேர்த்து கட்சியை வழிநடத்த வேண்டும் என்பதுதான் அனைத்து தொண்டர்களின் விருப்பமாக இருக்கிறது. அதை நிறைவேற்றுங்கள் முதலில், பிறகு வெற்றி என்பது தானாக வரும். ஆம், அந்த வெற்றி ஒற்றுமையில்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.